அன்பிற்குரிய இறைமக்களே, உங்கள் அனைவரையும் புனித அல்போன்சா அன்பிய இறைமக்கள் அனைவரின் சார்பாக இத்திருப்பலிக்கு வருக வருக என வரவேற்கின்றோம். இயேசு கிறிஸ்துவின் போதனையை கேட்டு பலர் அவரை விட்டு சென்றனர். ஆனால் அவருடைய சீடர்கள் போய்விட நினைத்தபோது சற்று கலங்குகிறார். எனினும் அவர்களுக்காக தன்னையே தனது போதனையோ மாற்றிக்கொள்ளவில்லை. மாறாக தன்னுடைய பணியை தொடர்ந்து செய்கிறார். ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள் என்கிறது இன்றைய பதிலுரை பாடல். ஆண்டவரின் வார்த்தைகளை தியானித்து அவரது நன்மைத்தனத்தை அனுபவித்து இரக்கத்தை சுவைத்த எவரும் ஆண்டவரை விட்டு விலகுவதில்லை என்பதுதான் இன்றைய நற்செய்தியின் சாராம்சம். இயேசு கிறிஸ்துவின் அன்பை சுவைத்து பார்த்த நாம் அதை மற்றவர்களும் அறிய செய்ய வேண்டும் என்று புனித பவுலடியார் 2வது வாசகத்தில் கூறுகின்றார். புனித பேதுரு கூறியது போல வாழ்வு தரும் வார்த்தைகள் இயேசு கிறிஸ்துவிடம் மட்டுமே உள்ளதால் நாம் அவரை இறுக பற்றிக் கொள்வதோடு உண்மையான சீடர்களாக வாழவும் வரம் வேண்டி இத்திருப்பலியில் ஜெபிப்போம்.
திருப்பலி கருத்துக்கள். இன்றைய நாளில் தங்களுடைய பிறந்த நாள் கொண்டாடுபவர்களை நாம் வாழ்த்துவோம். கடவுளுக்கு நன்றியாக திருப்பலி ஒப்புக் கொடுக்கிறார்கள். வின்சென்ட் பாபு, தயா எட்வின், திஷா எட்வின், ஜோசப், ஜேஎக்ஸ் பெனிஸ்டன், விஜயகுமார் ஆகியோருக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்களை நாம் சொல்வோம். கடவுள் உங்களை எல்லாம் நிறைவாக ஆசீர்வதிக்கட்டும் என்று அவர்களை அன்போடு நாம் வாழ்த்துவோம். இந்த நாளில் திருப்பலியை திருமண நாள் வழியாக ஒப்புக் கொடுக்கிறார்கள். மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைக்கு 51வது ஆண்டு திருமண கோல்டன் ஜூபிலி செலிப்ரேஷன் ஆஃப் த பாரிஷ், செலிப்ரேஷன் ஆஃப் த மேரேஜ். யார்? சிஜே இருதராஜ், ஜோஸ்பின் இருதராஜ் தம்பதியினர். இங்கே இருப்பாங்களே, எங்கே இருக்கிறாங்க? அங்கே இருக்கிறாங்க. மிகுந்த மகிழ்ச்சி, அவளை வாழ்த்துவோம். அதோடு இன்றைக்கு ஜோசப் ராஜ் கிருபா 31வது ஆண்டு திருமண நாள். இன்னொருவர் பாருங்கள், 51வது ஆண்டு திருமணம், 51 வெட்டிங் ஆனிவர்சரி. யார்? குழந்தைராஜ் நேஷா மேரி. எங்கே இருக்காங்க? குழந்தைராஜ் நேஷா மேரி வெளியில் இருந்தால் திருப்பலிக்கார். ஓகே, மிகுந்த மகிழ்ச்சி. அவர்களெல்லாம் சிறப்பாக நாம் வாழ்த்துவோம். அதோடு இந்த நாளுடைய திருப்பலியை நன்றி எதிராக ஒப்புக் கொடுக்கிறார்கள். மது, அமுலன், கீதம், மேரி ஜெனிஃபர், டீனா ரோஜ், அலோஷியஸ், பாப், எலிசபெத் ஹவுஸ்வாமி, அமித்ராஜ், சுகன்யா, எலிசபெத் குடும்பத்தினர், ஸ்டான்லி, மேரி ஜெனிஃபர் ஆகியோருடைய கடவுள் அவருடைய நன்றிகளெல்லாம் ஏற்றுக்கொண்டு இறைவன் தொடர்ந்து இந்த குடும்பத்தார்களை ஆசீர்வதிக்க ஜெபிப்போம். இத்திருப்பலியிலே சக்ஸஸ் இன் பிஸ்னஸ், தொழிலுடைய வளர்ச்சிக்காக ஆரிக்கதாஸ், மேலும் ஆண்மலை பாற்றுக்காக ஒப்புக் கொடுக்கிற ஆண்மக்கள் டெய்ஸி பேத்லின், அபிஷேக்நாதன், திரேஷா, விமலா, அருள்மணி, அன்னம்மா, கேசவல் ஆகியோருடைய ஆண்மலை பாற்றுக்காக இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுப்போம். இறைவனுடைய இரக்கம் முடிவில்லாத பேரொழியாக இந்த ஆண்மக்கள் மேல் கடவுள் வழங்க திருப்பலியில் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு விதமாக, ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு கோணத்தில், ஒவ்வொரு வடிவங்களில், ஒவ்வொரு செயல்களில் கடவுள் வழி நடத்துகிறார். நாம் இருப்பதே கடவுள் போட்ட பிக்சர். வாழ்கிறோம், ஓடுகிறோம், செயல்படுகிறோம், பேசுகிறோம், நகர்கிறோம், உரையாடுகிறோம் என்றால் அந்த ஆண்டவருடைய பிக்சர். ஆக கடவுளுக்கு நாம் நன்றி சொல்வது தான் திருப்பலி. திருப்பலிக்கு இன்னொரு வார்த்தை ஈக்குவரிஸ்ட். ஈக்குவரிஸ்டுக்கு எளிமையான ஆங்கில வார்த்தை தேங்க்ஸ் கிவிங். கடவுளுக்கு நன்றி, குடும்பமாக நன்றி, குருவானவரோடு இணைந்து கடவுளுக்கு நான் நன்றி சொல்லி இறைவன் செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றி சொல்லி புலந்திருக்கின்ற புதிய நாள், புதிய வாரத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்க, இந்த மாதத்தினுடைய கடைசி வாரம் இதையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க ஜெபிப்போம். இந்த திருப்பலியை தகுந்த விதத்தில் ஒப்புக் கொடுக்க தடைகளாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்கள், குற்ற குறைகள், பலவீனங்களுக்காக மனம் வருந்துவோம். மன்னிப்பை நாம் கேட்டு மன்றாடுவோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமை தவறினால் பாவங்கள் பல செய்து பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே ஆகையால் எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நமது குற்றங்கள், குறைகள், பாவங்கள், பலவீனங்கள் எல்லாம் அந்த ஆண்டவன் மன்னித்து நம்ம எப்பொழுதும் அவருடைய முடிவில்லாத வாழ்வுக்கு இறைவன் அழைத்து செல்வாராக. ஆமென். இரக்கமாயிரும்
ஜெபிப்போமாக. நம்பிக்கையாளரின் உள்ளங்களை எல்லாம் ஒன்றிணைப்பவருமான இறைவா, நீர் கற்றுத் தருவதை மது மக்கள் அன்பு செய்யவும், நீர் வாக்களிப்பதை விரும்பவும் செய்தருளும். அதனால் மாறி வரும் இவ்வுலகச் சூழலில் எங்கள் இதயங்கள் உண்மையான பேரின்ப உலகின் மீது என்றும் நாட்டம் கொள்ள செய்வீராக. உமோடு தூயாவியாரின் ஒன்றிற்குள் இறைவனாம் என்றென்றோம் வாழ்ந்து நாளும் உடைய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசக முன்னுரை. இறைவாக்கினர் யோசுவா இஸ்ரேல் மக்கள் அனைவரின் முன்னிலையில் நானும் என் வீட்டாரும் ஆண்டவர்க்கே ஊழியம் செய்வோம் என்றவுடன் கூடியிருந்த அனைவரும் ஆண்டவர் அவர்களுக்கு செய்த அனைத்து நன்மைகளையும் நினைத்து பார்த்து வேற்று தெய்வங்களை விட்டுவிட்டு நாங்கள் அனைவரும் ஆண்டவர்க்கே ஊழியம் புரிவோம் என சூள் உரைத்த நிகழ்வே விளக்கும். யோசுவா நூலில் இருந்து வாசிக்க உள்ள வாசகத்தை கவனமுடன் கேட்போம். யோசுவா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 24, இறைவசனங்கள் 1, 2a, 15, 17 மற்றும் 18. அந்நாட்களில் செக்கேமில் யோகோவா இஸ்ரேலின் எல்லா குலங்களையும் ஒன்று கூட்டினார். இஸ்ரேலின் முதியோர்களையும் தலைவர்களையும் நடுவர்களையும் அதிகாரிகளையும் அழைத்தார். அவர்கள் கடவுள் முன்னிலையில் ஒன்று கூடினர். யோகோவா எல்லா மக்களுக்கும் கூறியது, ஆண்டவருக்கு ஊழியம் புரிவது தீயது என்று உங்கள் பார்வைக்கு தோன்றினால், உங்கள் மூதாதையர் நதிக்கு அப்பால் பயணித்து வந்த தெய்வங்களுக்கோ, உங்கள் நாட்டில் உங்களுடன் வாழும் எமோரியரின் தெய்வங்களுக்கோ, இவர்களுள் யாருக்கு ஊழியம் செய்வீர்கள் என்பதை நீங்களே இப்போது முடிவு செய்யுங்கள். ஆனால் நானும் என் வீட்டாரும் ஆண்டவருக்கே ஊழியம் செய்வோம். மக்கள் மறுமொழியாக, ஆண்டவரை கைவிட்டு வேற்று தெய்வங்களை வணங்குவது எங்களிடத்தே அறவே நிகழாதிருப்பதாவது. ஏனெனில் எங்கள் கடவுளாகிய ஆண்டவர் எங்களையும் எங்கள் மூதாதையரையும் அடிமைத்தன வீடாகிய எகிப்து நாட்டிலிருந்து வெளியே கொண்டு வந்தார். எங்கள் கண்முன் இப்பெரிய அடையாளங்களை செய்தார். நாங்கள் நடந்து வந்த எல்லா வழிகளிலும் நாங்கள் கடந்து வந்த மக்களிடையிலும் எங்களை காத்தருளினார். நாங்களும் ஆண்டவருக்கே ஊழியம் புரிவோம், ஏனெனில் அவரே எங்கள் கடவுள் என்றனர். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அவரது புகழ் எப்பொழுதும் என் நாவில் ஒலிக்கும். நான் ஆண்டவரை பற்றி பெருமையாக பேசுவேன். எளியோர் இதை கேட்டு அக்களிப்பார். ஆண்டவர் கண்கள் நீதிமான்களை நோக்குகின்றன. அவர் செவிகள் அவர்களது மன்றாட்டை கேட்கின்றன. ஆண்டவரின் முகமோ தீமை செய்வோருக்கு எதிராக இருக்கின்றது. அவர் அவர்களின் நினைவை உலகில் அற்று போகச் செய்வார். ஆண்டவர் துணை இனியவர் என்று சுவை
அவர் காப்பாற்றுகின்றார். ஆண்டவர் இத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். ஆண்டவர் இத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். நேர்மையாளருக்கு நேரிடும் தீங்குகள் பல, அவை அனைத்தினின்றும் ஆண்டவர் அவர்களை விடுவிக்கின்றார். அவர்களின் எலும்புகளை எல்லாம் அவர் பாதுகாக்கின்றார். அவற்றுள் ஒன்றும் முறிபடாது. தீயோரை தீவினையை சாகடிக்கும், நேர்மையாளரை வெறுப்போர் தண்டனை பெறுவர். ஆண்டவர் தம் ஊழியரின் உயிரை மீட்கின்றார். ஆண்டவரிடம் அடைக்கலம் புகும் எவரும் தண்டனை அடையார். ஆண்டவர் இத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். ஆண்டவர் இத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். இரண்டாம் வாசக முன்னுரை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து திருச்சபையை அன்பு செய்வது போல திருமணமான கணவன் மனைவியர்கள் ஒருவரை ஒருவர் அன்பு செய்ய வேண்டும். மேலும் திரு அவையை தூய்மையாக மாசற்றதாய் விளங்குவது போல் கணவன் தன் மனைவியை தன் சொந்த உடல் எனவும் இயேசு தன் திருச்சபையை அன்பு செய்தது போல் கணவன் மனைவியை அன்பு செய்து இருவரும் ஓர் உடல் என்ற நிலையில் வாழ வேண்டும் என புனித பவுலடியார் எபேசு நகர மக்களுக்கு வழங்கிய அறிவுரையை வாசிக்க உள்ள இரண்டாம் வாசகத்திற்கு செவிமடுப்போம். திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறைவசனங்கள் 21 32 முடிய. சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவுக்கு அஞ்சி ஒருவருக்கொருவர் பணிந்திருங்கள். திருமணமான பெண்களே, ஆண்டவருக்கு பணிந்திருப்பது போல உங்கள் கணவருக்கு நீங்கள் பணிந்திருங்கள். ஏனெனில் கிறிஸ்து திருச்சபைக்கு தலையாய் இருப்பது போல கணவர் மனைவிக்கு தலையாய் இருக்கிறார். கிறிஸ்துவே திருச்சபையாகிய உடலின் மீட்பர். திருச்சபை கிறிஸ்துவுக்கு பணிந்திருப்பது போல மனைவியாரும் தங்கள் கணவருக்கு அனைத்திலும் பணிந்திருக்க வேண்டும். திருமணமான ஆண்களே, கிறிஸ்து திருச்சபை மீது அன்பு செலுத்தியது போல நீங்களும் உங்கள் மனைவியிடம் அன்பு செலுத்துங்கள். ஏனெனில் கிறிஸ்து திருச்சபை மீது அன்பு செலுத்தி அதற்காக தம்மையே ஒப்புவித்தார். வார்த்தையாலும் நீரினாலும் அதனை கழுவி தூயதாக்குமாறு இவ்வாறு செய்தார். அத்திருச்சபை கரை திரையோ வேறு எக்குறையோ இல்லாமல் தூய்மையும் மாசற்றதுமாய் மாட்சியுடன் தம்முன் விளங்குமாறு இப்படி செய்தார். அவ்வாறே கணவர்களும் மனைவியாரை தம் சொந்த உடல் என கருதி அன்பு செலுத்த கடமைப்பட்டிருக்கிறார்கள். தம் மனைவியின் மீது அன்பு கொள்கிறவர் தம் மீதே அன்பு கொள்கிறவர் ஆவார். தம்முடைய உடலை வேறு எவரும் வெறுப்பதில்லை, அதை பேணி வளர்க்கிறார். அவ்வாறே கிறிஸ்துவும் திருச்சபையை பேணி வளர்க்கிறார். ஏனெனில் நாம் அவரது உடலின் உறுப்புகள். இதனால் கணவர் தம் தாய் தந்தையை விற்றுவிட்டு தம் மனைவியுடன் ஒன்றிணைத்திருப்பார். இருவரும் ஒரே உடலாய் இருப்பர் என மறைநூல் கூறுகிறது. இதில் அடங்கியுள்ள மறைபொருள் பெரிது. இது திருச்சபைக்கும் கிறிஸ்துவுக்கும் பொருந்துவதாக கொள்கிறேன். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 6 இறை வார்த்தைகள் 60 69 முடிய. காலத்தில் இயேசு சொல்வதை கேட்டு அவருடைய சீடர் பலர் இதை ஏற்றுக்கொள்வது மிக கடினம், இப்பேச்சை இன்னும் கேட்டுக்கொண்டிருக்க முடியுமா என்று பேசிக்கொண்டனர். இது பற்றி தம் சீடர் முணுமுணுப்பதை இயேசு உணர்ந்து அவர்களிடம், நீங்கள் நம்புவதற்கு தடையாய் இருக்கிறதா? அப்படியானால் மானிட மகன் தம் முன்பு இருந்த இடத்திற்கு ஏறி செல்வதை நீங்கள் கண்டால் அது உங்களுக்கு எப்படி இருக்கும்? வாழ்வு தருவது தூய ஆவியே, ஊன் இயல்பு ஒன்றுக்கும் உதவாது. நான் கூறிய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. அப்படி இருந்தும் உங்களும் சிலர் என்னை நம்பவில்லை என்றார். நம்பாதோர் யார் யார் என்பதும் தம்மை காட்டி கொடுக்க இருப்பவன் யார் என்பதும் இயேசுவுக்கு தொடக்கத்திலிருந்தே தெரிந்திருந்தது. மேலும் அவர், இதன் காரணமாக தான் என் தந்தை அருள் கூர்ந்தால் அன்றி யாரும் என்னிடம் வர இயலாது என்று உங்களுக்கு கூறினேன் என்றார். அன்றே இயேசுவின் சீடரில் பலர் அவரை விட்டு விலகினர். அன்று முதல் அவர்கள் அவரோடு சேர்ந்து செல்லவில்லை. இயேசு 12 சீடரிடம், நீங்களும் போய்விட நினைக்கிறீர்களா என்று கேட்டார். சீமோன் பேதுரு மறுமொழியாக, ஆண்டவரே, நாங்கள் யாரிடம் போவோம்? வாழ்வு தரும் வார்த்தைகள் உம்மிடம்தானே உள்ளன. நீரே கடவுளுக்கு அர்ப்பணமானவர் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம், அதை நம்புகிறோம் என்றார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. நிறைவான வாழ்வு வாழ இறைவனை இறுக பற்றிக் கொள்வோம். நிறைவான வாழ்வு வாழ இறைவனை இறுக பற்றிக் கொள்வோம். குறைவான விசுவாச வாழ்வை குழி தோண்டி புதைப்போம். இறை இயேசுவில் பிரியமுள்ள பாசத்திருக்கிற இறை மக்களை, உங்களை பார்க்கின்ற போது மிகுந்த மகிழ்ச்சி. கடவுள் உங்களோடு, கடவுள் நம்மோடு. நம்பிக்கையோடு, வாஞ்சையோடு, ஆசையோடு நீங்கள் அனைவரும் வாரா வாரம் கடவுளை பார்க்க, கடவுளோடு உரையாட, நன்றிகளை சொல்ல, உங்களுடைய வாழ்க்கையெல்லாம் கிறிஸ்துவ வாழ்க்கை, திருமண வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, துறவற வாழ்வை புதுப்பித்துக் கொள்ள ஞாயிறு திருப்பலி, ஞாயிறு வழிபாடு, ஞாயிறு உணர்வின் வழிபாட்டை நீங்கள் கொண்டாட வருகை தருவதில் மிகுந்த மகிழ்ச்சி. உங்கள் விசுவாசம் வாழ்வாக மாறட்டும் என்று அன்போடு உங்களை வாழ்த்துகின்றேன். அக்டோபர் 10, 1998 மாலை முரசு பத்திரிகையில் வந்த ஒரு செய்தி. என்ன செய்தி என்றால், திருவண்ணாமலையை சார்ந்த ராஜலட்சுமி என்கின்ற ஒரு 14 வயது பள்ளி சிறுமி பள்ளிக்கூடத்திற்கு செல்லுகின்ற பொழுது எதிர்பாராத விதமாக விபத்து நடக்கிறது. விபத்தில் மிகுந்த காயமுற்று சிகிச்சை பலனில்லாமல் அவள் இறந்து போகிறாள். மருத்துவமனைக்கு எடுத்து செல்வதற்கு முன்பாகவே அந்த ராஜலட்சுமி 14 வயது சிறுமி, அவள் கடைசியாக சொன்ன வார்த்தை என்ன என்றால், நான் இறந்த பிறகாவது, நான் என்னுடைய மரணத்திற்கு பிறகாவது என்னுடைய அப்பா அம்மா சண்டை போடாமல் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், இதுதான் என்னுடைய கடைசி ஆசை என்று 14 வயது சிறுமியினுடைய த லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட், த டிசைர். பள்ளிக்கூடத்திலே தாளாளராக நான் இருக்கின்றேன், எல்லாருக்கும் தெரியும். நிறைய பிள்ளைகளை தனிப்பட்ட முறையில் நான் பார்ப்பதுண்டு, பேசுவதுண்டு, உரையாடுவது உண்டு. அந்த பிள்ளைகளோடு பேசுகின்ற போது பரவலாக சொல்லப்பட்ட விஷயங்கள், சில பேர் ஸ்லோ லேர்னர்ஸாக இருப்பாங்க, சில பேர் சைக்காலஜிக்கலி டிஸ்டர்ப்டாக இருப்பாங்க, ஸ்ட்ரெஸ்ஸாக இருப்பாங்க. அது காரணம் என்னன்னு பார்க்கும்போது ஃபேமிலி. தட்ஸ் வாட் தே செட் இட், தட்ஸ் ட்ரூ. த ஃபேமிலி which doesn't help the students to grow. குடும்பங்களில் சண்டை, அப்பா அம்மாவுடைய பிரிவுகள், பிளவுகள், கெட்ட கெட்ட வார்த்தைகள் பேசுவது. குழந்தைகள் கெட்ட வார்த்தை பேசுவது எப்படி தெரியுமா? கேட்ட வார்த்தை தான் கெட்ட வார்த்தையாக மாறுகிறது.
பெற்றோர்கள் பேசுகின்ற அந்த கெட்ட வார்த்தையை அவர்கள் கேட்கிறார்கள். அது கெட்ட வார்த்தையாக எதுக்கு நான் சொல்கிறேன்னா, த ஃபேமிலி வெரி இம்பார்ட்டன்ட். குடும்பம். ஆக குடும்பத்தில் இன்றைக்கி பல குடும்பங்கள் நிலைதான். கீரி பாம்பு போல சண்டை, கணவன் மனைவி அப்படியே குடும்ப வாழ்க்கை, திருமண வாழ்க்கை. இன்றைக்கி குடும்பமாக வாழ்வது என்பது இட்ஸ் ஆர்ட், ஒரு கலை. குடும்பமாக வாழ்வது என்பது கலை. கலையாக குடும்பம் இருப்பது இட்ஸ் எ டீம் ஒர்க், கூட்டு முயற்சி. கணவன் மட்டும் நினைத்தால் போதாது, மனைவி மட்டும் நினைத்தால் போதாது. இட்ஸ் எ டீம் ஒர்க். இட்ஸ் எ டீம் ஒர்க் ஆஃப் த ஃபேமிலி. குடும்பமாக வாழ்வது மிகப்பெரிய அழகான கலை. ஏன் கடவுள் குடும்பத்தை ஏற்படுத்தினார்? டு யூ நோ த ஆன்சர்? கடவுள் ஏன் குடும்பத்தை ஏற்படுத்தினார்? கடவுளுடைய படைப்பின் சிகரம் மனிதன் என்றால், மனிதன் ஆணும் பெண்ணுமாக கணவன் மனைவியாக படைத்தார் என்றால், தட் இஸ் அ கிளைமேக்ஸ், தட் இஸ் அ இன்டென்ஷன் ஆஃப் த கிரியேட்டர் ஆன் த கிரீச்சர். என்ன தெரியுங்களா? கடவுள் ஏன் குடும்பத்தை ஏற்படுத்தினார்? why God created the family? because he wants the family has to participate in his own family. that's the answer. it's a theologian ஜார்ஜ் மெலனினுடைய கூற்று. என்னன்னா, கடவுள் குடும்பத்தை ஏற்படுத்தியது அவருடைய குடும்பத்தில் பங்கெடுக்க. that is a challenge, that is a vocation, that is a invitation of being a marital people and living in the family. சரிங்களா? ஆகையால என்னது? கடவுள் குடும்பத்தை ஏற்படுத்தி அவருடைய குடும்பம். அவருடைய குடும்பம் என்னது? வாட் இஸ் தட் ஃபேமிலி? இட்ஸ் நத்திங் பட் இட்ஸ் அ ட்ரினிட்டேரியன் ஃபேமிலி. என்னது? ஆண்டவருடைய தமத்துருத்துவ குடும்பங்களில் பங்கெடுக்க தான் உங்களுக்கு குடும்ப வாழ்க்கை. திருக்குடும்பமாக மாறுவது தான் இட்ஸ் அ சவால், இட்ஸ் அ சேலஞ்ச். ஆகையால இதுதான் கடவுள் குடும்ப வாழ்க்கை ஏற்படுத்தியதனுடைய நோக்கம். ஒரு கணவன் மனைவி இருந்தாங்க. கணவன் மனைவியை எப்போதும் திட்டிக் கொண்டு இருப்பார், அடிப்பார், துன்புறுத்துவார். மனைவி பொறுமையாக இருக்கிறாள். ஒரு நாள் பொறுமை இழந்து, ஏங்க திருமணத்தின் போது என்னங்க வாக்குறுதி கொடுத்தீங்க? உடல் நலத்திலும் நோயிலும் உங்களுக்கு இன்பத்திலும் துன்பத்திலும் பிரமாணிக்கமாக இருப்பேன், அன்பு செய்வேன் என்று வாக்களிக்கிறேன் என்று கடவுள் முன்னாடி கொடுத்தீங்களா இல்லையா? இப்படி என்னை அடிக்கிறீங்களே, துன்புறுத்துங்களே என்று நியாயமா என்று மனைவி கேட்குறாங்க. கணவன் சொல்லுகிறார், நான் வாக்களித்ததை, வாக்கு கொடுத்ததை நீ தவறாக புரிந்து கொண்டு இருக்கிறாய். என்னன்னு? வாக்களிக்கிறேன் நான் சொல்லலை, வா கிழிக்கிறேன் என்று தான் நான் சொன்னேன் என்று கணவன் பதில் தருகிறார். அன்புக்குரியவர்களே, இன்னைக்கு பல குடும்பம் அதுதான் கதை. கதை கிழிந்து போகுது. எங்கள் குடும்ப வாழ்க்கையில் ஒரே சண்டை, பேசுவது கிடையாது இல்லையா? ஆக கொடுத்த வாக்குறுதி காற்றோடு பறந்து போய் விடுகிறது. நீங்கள் பாருங்கள், அரசியல்வாதி வாக்குறுதி கொடுப்பாங்க, அப்படியே பேசுவாங்க. பேசி முடித்த பிறகு சும்மா மேடைக்காக பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. அதுபோல் திருமண வாக்கு சும்மா அந்த நேரத்தில் சொல்லிட்டு போக வேண்டியது, அப்படி அல்ல இல்லையா? அதே போல் திருமுழுக்கின் பொழுது வாக்குறுதி கொடுப்போம். சாத்தானை விட்டு விடுங்க, விட்டு விடுகிறேன். கடவுளை விசுவாசிக்கிறேன். அதோட முடிஞ்சு போச்சு கதை. இது ஈஸ்டர் அன்னைக்கு நம்ம செய்வோம். மெழுகுத்திரை ஏற்றிக்கிட்டு அடுத்தவங்க முடியை பற்ற வைக்காமல் பத்திரமா பார்த்துக்கிட்டு இல்லையா? அதோடு புரிஞ்சுது கதை. இன்னும் துறவர வாழ்க்கை பயங்கரம். கற்பு, ஏழ்மை, கீழ்ப்படிதல், அன்னைக்கோடு முடிஞ்சது கதை இல்லையா? இப்படியாக துறவரமும் சரி, இல்லறமும் சரி, வாக்குறுதியை மீறுகின்ற திருமண வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை. ஆகல we are given the promise before God, but we are losing the promise in course of that time இல்லையா? நம் கொடுத்த வாக்குறுதியை தவறுகின்ற கணவனாய், மனைவியாய், திருமணமாய், குடும்பமாய், ஏன் துறவியாக கூட நாம் இருக்கின்றோம். ஆக இந்த வாக்குறுதியை நாம் ஒரு 3 விதங்களில் நாம் பார்க்கலாம். எப்படி இந்த வாக்குறுதிகளை திருமண வாழ்க்கையின் பொழுது, நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கை, நம்முடைய துறவர வாழ்க்கை, இல்லற வாழ்க்கை, 3 வகையில் 3 உதாரணங்கள், ஜஸ்ட் 3 எக்ஸாம்பிள்ஸ். நம்பர் 1 எப்படி என்றால், the draw line on water, அதாவது தண்ணீரின் மீது வரையப்பட்ட கோடு போல நம்முடைய வாக்குறுதி, கிறிஸ்துவ வாழ்வு, குடும்ப வாழ்வை, திருமண வாழ்க்கை. எப்படின்னா, தண்ணீரின் மீது கோடு போட்டால் உடனே அழிஞ்சிரும் இல்லையா? உடனே அழிஞ்சிரும். அதுபோல தான் உடனே நாம் வாக்குறுதியை நாம் விட்டு விடுவது. அன்றைக்கு முடிஞ்சு போச்சு கதை. நீங்கள் பாருங்க, இன்ற நாளுடைய நற்செய்தி நீங்கள் கவனிச்சிங்களா? இது வந்து இட்ஸ் எ கண்டினியூஷன் ஆஃப் 2 chapters. என்ன நடந்தது? 5 அப்பத்தை 5000 பேருக்கு கடவுள் கொடுத்த. வாட் எ மிரக்கல் பா, என்ன மிரக்கல் பா இது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கூட்டமாய் இயேசுக்கு பின்னாடி போனாங்க. பிறகு இயேசு வச்சு செஞ்சார், இல்லை செஞ்சு வச்சார் அப்படி நம்ம எடுத்துக்கலாம். என்ன பண்ணார்? ஆக என் சதையை உண்பவர், என் ரத்தத்தை குடிப்போர் என்னோடு இணைந்திருப்பார். பயங்கரமாக இருக்கு, புரியல. சதையை உண்பார், அது யாரு? ரத்தத்தை கொடுப்பார், என்னால் முடியாது என்று மக்கள் பின்வாங்குகிறார்கள்.
கடினமான இந்த ஆண்டவருடைய போதனை அவர்களால் மேற்கொள்ள முடியவில்லை. ஆக த சேலஞ்ச் ஆஃப் த கிறிஸ்டியன் லைஃப், த சேலஞ்ச் ஆஃப் த மேரிட்டல் லைஃப் வருகின்ற போது பின் வாங்குவது. இப்படி தான் இன்றைய நாளுடைய நற்செய்தியில் நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்க, பின்னாடி போயிட்டாங்க. எனக்கு வேண்டாம், ஆண்டவருடைய வார்த்தை சவால், எனக்கு வேண்டாம்னு சொல்லிட்டு பின்னாடி. அதுபோல் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நம்முடைய கிறிஸ்துவ வாழ்வு திருவருட்சாரணத்தின் பொழுது தான் கிறிஸ்துவர்களாக பல பேர் வருவாங்க. ஜஸ்ட் ஃபார் சாக்ரமெண்ட். இப்போ நான் உட்காந்து பங்கு பணியை செய்கிறேன் என்றால் நிறைய முறை நான் பார்ப்பேன், கரெக்டாக வெட்டிங்க்கு தான் வருவாங்க, திருமண ஓலை எழுதுவதற்காக. நான் வந்த உரைகள் எத்தனை மணிக்கு மாதத்துக்கு நீங்கள் வருவீங்க, சண்டே வருவோம் ஃபாதர், சண்டே எத்தனை மணிக்கு, மார்னிங் வருவோம் ஃபாதர், மார்னிங் எத்தனை மணிக்கு, 7 மணிக்கு பூசையே இல்லை, 7:30 தான் மாசு. இது போல திருவருட்சாரணத்திற்காக வரக்கூடியவர்கள். சில பேர் திருவிழாவுக்காக வருவாங்க, சில பேர் கிறிஸ்மஸ் அன்னைக்கு வருவாங்க, சில பேர் ஈஸ்டர் அன்னைக்கு வருவாங்க. இவங்களாம் யாருன்னா தண்ணீரின் மீது வரையப்பட்ட கோடு. ஆர்வம் இருக்கும், உடனே போயிடும், அவ்வளோ அன்றைக்கு முடிஞ்சு போயிடுது. ஆக இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை, கிறிஸ்துவ வாழ்க்கை, திருமண வாழ்க்கை வாக்குறுதிகளை பறந்து விடுகின்ற நம்முடைய கிறிஸ்துவ வாழ்வை சவால்களை ஏற்றுக்கொள்ளாமல் ஏனோதானம் என்று அன்றைக்கு முடிந்து போகின்ற, அழிந்து போகின்ற, என்னைக்கோ ஒரு நாள் கோவிலுக்கு வந்து செல்லக்கூடிய கிறிஸ்துவ வாழ்க்கையா? தட் இஸ் ஒன் ஆஃப் த ரிஃப்ளெக்ஷன். செகண்ட் என்னன்னா, மணல் மீது வரையப்பட்ட கோடு. மணல் மீது ஒரு கோடு வரைந்தால் அது அழியாது. எப்போ அழியும்? கால் தடம் படித்தால் அழியும், காற்று வந்தால் அழியும். அப்படி என்றால் இயேசுவை நான் பின்பற்றுவேன், ஜீசஸ் மை லைஃப், ஹி இஸ் மை சோர்ஸ் என்று ஆர்வத்தோடு, ஆர்வ கோளாரோடு, என்னது ஆர்வத்தோடு இருப்பார்கள். ஒரு துன்பம், ஒரு விசுவாசத்தில் தளர்ச்சி, the faith in crisis, the suffering, the pain, the difficulty, the death, the sickness வந்து விட்டால் என்ன வாழ்க்கை போ, கடவுள் எங்கே இருக்கிறாரு, என்ன இருக்க, கோயிலுக்கே வராமல் இருக்கிறது. நீங்கள் பாருங்க, இன்றைய நாளுடைய முதல் வாசகம், இஸ்ராயல் மக்கள் ஒரு வாக்குறுதியை கொடுக்குறாங்க. என்ன வாக்குறுதியை கொடுக்குறாங்க? நாங்கள் வேற்று தெய்வத்தை வணங்க மாட்டோம், கடவுள் தான் நாங்கள் வணங்குவோம் என்று சொன்ன அடுத்த நிமிஷமே காலி, மறந்துட்டு வேற்று தெய்வத்தை வணங்குகிறார்கள். அதான் இஸ்ராயல் மக்களுடைய மீண்டும் மீண்டுமாக தவறுகள் செய்ய. அகையில் என்னது, ஆர்வம் இருக்கும், ஆனால் பிடிப்பு இருக்காது. துன்பம், துயரம், கஷ்டம், வலிகள், வேதனைகள் வருகின்ற பொழுது நாம் கிறிஸ்துவ வாழ்வை மறந்து விடுகிறோம், திருமண வாக்குறுதியை மறந்து விடுகிறோம். மனைவியாவிட்டு கணவன் அன்னைக்கு கொடுத்தது அன்னைக்கு முடிஞ்ச வாழ்க்கை, அவ்வளோ முடிஞ்சு போச்சு. ஆக என்னது, ஒரு பிடிப்பில்லாமல், there is no grip in our trip of the family. ஆகையில எந்த ஒரு பிடிப்பில்லாமல் நாம் ஏனோதானம் என்று என்னது மணல் மீது வரையப்பட்ட கோடு போல ஆர்வமாக இருப்போம். சற்று பிரச்சனைகள் வந்துவிட்டால் கவிழ்ந்து விடுவோம், பலவீனத்தில் விழுந்து விடுவோம். மூன்றாவது, பாறையின் மீது வரையப்பட்ட கோடு. பாறையின் மீது கோடு வரைந்தால் எப்படி இருக்கும்? எவர் அண்ட் எவர் இட் வில் பி ஸ்ட்ராங். உறுதியாக இருக்கும். எந்த நிலையினாலும் சரி, எந்த துன்பமோ கஷ்டமோ துயரமோ வந்தாலும் உறுதியாக இறுதி வரைக்கும் இருக்கும். அதுதான் முதல் வாசகம். யோசுவா அழகாக சொல்வார், ரொம்ப அழகான பதில். the family man, the representative of the family, the representative of family. அவர் சொல்கிறார், நானும் என் வீட்டாரும் இறுதி வரை உறுதியாக கடவுளுக்கே நாங்கள் ஊழியம், I myself and we will serve only for God. கடவுளுக்கு மட்டும் தான் நாங்கள் ஊழியம் செய்யும் சொன்னார், இறுதி வரைக்கும் வாழ்ந்தார். So therefore the question is that for whom we are serving as a family. நாம் யாருக்கு இன்றைக்கு ஊழியம் செய்கிறோம்? Are we serving for the luxury? நாம் ஆடம்பர வாழ்வுக்கு ஊழியம் செய்கிறோமா? பணத்திற்கு ஊழியம் செய்கிறோமா? பதவிக்கு ஊழியம் செய்கிறோமா? பகட்டான வாழ்க்கைக்கு ஊழியம் செய்கிறோமா? Are we doing the service for the sexual pleasure? சிற்றின்பத்திற்காக நாம் ஊழியம் செய்கிறோமா? Are we doing for the bodily pressure? நாம் உடல் இன்பத்திற்காக ஊழியம் செய்கிறோமா? whom we are serving as a being a marital person, as a being a family man? that's a question. இன்னைக்கு ஜோஷுவா சொன்னார், இறுதி வரைக்கும் உறுதியாக the God is priority, Jesus is my priority. கடவுள் தான் பிரதானம், கடவுளே முன்னுரிமை, கடவுள் பார்த்து கொள்வார், கடவுள் மேல் வைக்கின்ற நம்பிக்கை தான் வாழ்வு, நிறைவாழ்வு, முழுமை என்ற இறுதி வரை உறுதியாக எந்த நிலையிலும் கணவன் மனைவியுடைய பிரமாணிக்கத்தில் வாழ்ந்து காட்டுவது. அதான் பாறை மீது வரையப்பட்ட கோடு. அதான் ராயப்பருடைய விசுவாச அறிக்கை. ஆண்டவரே, ஆண்டவர் கேட்பார், எல்லாரும் போயிட்டாங்கப்பா, என்னுடைய சவால் நிறைந்த செய்தியை கண்டு நீங்களும் போய்விட நினைக்கிறீர்களா? then what is the response from Saint Peter? what is it? ஆண்டவரே, நாங்கள் எங்கே போவோம்? எங்கே ஆண்டவரை நாங்கள் போவோம்? வாழ்வு தரும் வார்த்தைகள் உம்மிடம் தானே உள்ளன. இன்றைக்கு நாம் எங்கெங்கோ போய் கொண்டு இருக்கிறோம், எங்கெங்கோ நிம்மதியை மகிழ்ச்சியை தேடிக்கொண்டு இருக்கிறோம். ஆனால் வாழ்வும் முழுமையும் நிறைவு என்பது இயேசுதான் என்பதை புரிந்து கொள்வதுதான் அழகான சித்தாந்தம். அதான் செய்திகள். இன்றைக்கு கவனிச்சிங்களா? ஆக நம்முடைய பாறை மீது வரையப்பட்ட கோடு போல கிரிப்பா உறுதி வரைக்கும் இருக்க குடும்ப வாழ்க்கை. இன்னைக்கு பாருங்க, the classical passage on marriage,
This is my specialization. என்னது? Ephesians chapter 5. மனைவியே கவனியுங்கள். அனைத்து மனைவி இன்னைக்கு புனித பவுலுடைய சொல்லுகிறார், நீங்கள் கிறிஸ்துவுக்கு பணிந்திருப்பது போல உங்கள் கணவருக்கு பணிந்திருங்கள். What do you mean by that? கணவருக்கு பணி என்னைக்காவது யோசித்திருக்கீங்களா? பணிந்திருங்கள் அப்படின்னா என்னது? பணிந்திருங்கள் என்றால் கணவனுக்கு அடங்கி போவதல்ல. இட் இஸ் நாட் எ ஸ்டேட்மெண்ட் ஆஃப் த ஸ்லேவ் அண்ட் மாஸ்டர். அது அல்ல, அடிமைத்தனம் அல்ல. அதே போல என்னது ஒரு வகையான மெயில் சாவனிசம் அல்ல, ஆண் ஆதிக்க சிந்தனை அல்ல. பியூட்டிஃபுல் ஸ்டேட்மெண்ட்ஸ். பால் சொல்லுகிறார், மனைவி கணவனுக்கு பணிந்திருப்பதனுடைய ஆங்கில வார்த்தை சப்மிசிவ்னஸ். சப்மிசிவ்னஸ் திஸ் a verb, வினைச்சொல் 39 முறை நம்முடைய புதிய ஏற்பாட்டில் வருகிறது. ஆக பணிந்திருப்பதற்கு ஆங்கில வார்த்தை சப்மிசிவ்னஸ். சப்மிசிவ்னஸ் என்றால் கீழ்ப்படிதல். யாருக்காக? இயேசுவுக்காக. in honor of Christ I submissive to my husband. submissive என்றால் ஆண்கள் அங்கு அடக்குவது அல்ல, அடக்குமுறை அல்ல. submissive என்றால் mutuality, reciprocal. நல்ல கவனிங்க, இந்த வார்த்தை submissive என்பது reciprocal, அதாவது ஒருவர் இன்னொருவருக்கு நாம் பணிந்திருப்பது. in honor of என்னது? God. அதாவது கடவுள் இயேசு தன்னுடைய பெற்றோருக்கு சப்மிசிவாக இருந்தார், அடங்கி போல என்னது? கீழ்ப்படிதலோடு இருந்தார். ஆக கடவுள் இயேசுவுக்கு எல்லாவற்றையும் அதிகாரத்தை கொடுத்தார். பிகாஸ் ஆஃப் Jesus submissiveness to the above father. அப்படினா submissiveness என்பது என்ன? the mutuality, ஒருவர் இன்னொருவருக்கு பணிந்திருப்ப. கணவன் மனைவிக்கு, மனைவி கணவனுக்கு. that is the meaning. அதே போல submissive mutuality, the mutuality presupposes equality. that is the meaning of the word submissive. என்னது? பணிந்திருப்பது என்ன? ஈக்குவல், சம உரிமை, சமத்துவம். கணவன் மனைவி, ஆண் பெண் என்ற சமத்துவத்தை சொல்லிக் கொடுப்பதுதான் திருமணம். அதான் that's a meaning of the second reading. என்னது? marriage. second என்னது? ஆண்கள். நீங்கள் உங்களை என்ன சொல்லுகிறார் பவுலுடைய இந்த நாளுடைய செகண்ட் ரீடிங் என்னது? நீங்கள் திருச்சபையை அன்பு, கடவுள் கிறிஸ்து திருச்சபை அன்பு செய்து போல மனைவி அன்பு செய்யுங்கள். அன்பு என்பது கிரேக்க மொழியில் 3 வார்த்தை சொல்லப்படுகிறது. ஒன்று ஈரோஸ், இரண்டாவது ஃபீலியா, மூன்றாவது அகாப்பே. ஈரோஸ் என்றால் ரொமான்டிக் லவ், உடல் மொழி, உடல் அன்பு, ஜஸ்ட் ஃபார் பிசிக்கல், அதுவல்ல அன்பு. உடல் தேவைக்காக கொடுப்பது, ஃப்ளஷ், ஜஸ்ட் ஃபார் ஃப்ளஷ், ஜஸ்ட் ஃபார் பியூட்டி, அதுவல்ல அன்பு. ஆண்டவர் சொல்லுவது, புரியுதா? பவுலுடைய சொல்வது. செகண்ட் ஃபீலோ. ஃபீலோஸ் என்றால் ஃப்ரெண்ட்ஷிப், நட்பு ரீதியாக மட்டுமல்ல. த தேர்ட் ஒன் அகாப்பே. அகாப்பே என்றால் த ஜெனியூன் லவ், த ட்ரூ லவ், த கிறிஸ்டியன் லவ். ஆக ஆண்கள் மனைவியை உண்மையாகவே அன்பு செய்வது. ஆக என்பதென்ன? கலப்படம் இல்லாமல், பொய் இல்லாமல், பகட்டு இல்லாமல், டபுள் ஸ்டாண்டர்ட் லைஃப் இல்லாமல், பிரமாணிக்கத்தோடு, the loyalty in your genuinity in your love. that is the meaning of உண்மையான அன்பு, the Christian love. ஆக அன்புக்குரியவர்களே, பணிந்திருப்பது என்பது நீங்கள் submissiveness in honor of Christ, இயேசுவின் பெயரால் நீங்கள் பணிந்து குடும்ப வாழ்க்கையை வாழ்வது. ஆண்கள் உண்மையான அன்பை மனைவியிடத்தில் கொடுத்து, கணவன் மனைவி, பெற்றோர் பிள்ளைகள் என்ற அன்பு நிறைந்த வாழ்க்கையை வாழுங்கள். வரையப்பட்ட எதில்? பாறையின் மீது வரையப்பட்ட கோடு போல த ஸ்ட்ராங்க, வலிமையாக இயேசு இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு உங்கள் குடும்ப வாழ்க்கையை தொடருங்கள் என்று உங்கள் அன்போடு வாழ்த்துகின்றேன். இறுதி வரை உறுதியாக நம் குடும்பம் கடவுளுக்கு ஊழியம் செய்கின்ற குடும்பமாக வாழதான் சவால் நிறைந்த செய்தியோடு திருமணம், குடும்ப வாழ்க்கை, இட்ஸ் a beautiful institution of God's கிரியேஷன் பிளான். ஆக திருமணம் கடவுளால் ஏற்படுத்தப்பட்டது என்ற உணர்வுகளோடு உங்கள் திருமண வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கையை வாழ்ந்து காட்டுங்கள். கடவுள் உங்கள் ஒவ்வொருவரையும், உங்கள் குடும்பங்கள் எல்லாம் இறைவன் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எழுந்து நிற்போம். விசுவாச பிரமாணத்தை நாம் அறிக்கையிட்டு ஜெபிப்போம். வாழ்வோரை நம்பி ஆவியின்
வீட்டாரும் கடவுளுக்கே ஊழியம் செய்யும் இறுதி வரை உறுதியாக யோசுவா குடும்பம் கடவுள்தான் பிரதானம் என்று வாழ்ந்தார்கள். அதில் துன்பங்கள் வரலாம், கஷ்டங்கள் வரலாம், இறைவன் என்னை பார்த்துக்கொள்வார் என்ற நம்பிக்கையில் வாழ்ந்ததுதான் அந்த குடும்பம். அந்த குடும்பத்தின் முன்மாதிரியாக நம் குடும்பங்கள் மாற கடவுளிடத்தில் சில பல பொது தேவைகளை வைத்து நம் குடும்பத்தின் தேவைகளுக்காக நாம் ஜெபிப்போம். உங்கள் அனைவருடைய பதில், ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உங்கள் பதில், ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். என்றும் உள்ள அரசரே எம் இறைவா, திரு அவையின் பணியாளர்கள் தாங்கள் எடுத்துக்கொண்ட வாக்கு தத்தத்தின்படி வாழும் காலங்களில் எவ்வளவுதான் சோதனைகள் ஏற்பட்டாலும் ஆண்டவரே உம்மை ஒருபோதும் விட்டு செல்லாத மன உறுதியை தந்து வாழ்நாள் முழுவதும் உமக்காக மட்டுமே வாழும் வரமளித்து வழி நடத்திட வேண்டும் என்ற ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நீதியுடன் தீர்ப்பு வழங்கும் நாயகனே எம் இறைவா, எம் நாட்டை ஆளும் தலைவர்கள், அரசாங்க அதிகாரிகள் நாட்டின் சட்டங்களை மதித்து உட்பட்டு அவற்றுக்கு தகுந்தபடி நாடு வளர்ச்சியடையவும் மக்கள் எவ்வித குறையும் இன்றி நலமாய் அமைதியாய் வாழவும் ஞானத்தை அளித்து செயல்படுத்த வரமருள ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். என்னாலும் உங்களுடன் இருப்பேன் என்ற எம் இறைவா, நற்கருணை வழியாகவே எம்மோடு இணைந்து வாழ்ந்து கொண்டிருக்கும் இயேசு கிறிஸ்துவே, உமது திவ்ய நற்கருணை பந்தியில் பங்கு பெறும் நாங்கள் திவ்ய நற்கருணை வெறும் உணவல்ல, உடல் உள்ளத்திற்கு வாழ்வு தரும் இயேசு கிறிஸ்துவின் மெய்யான உடலும் இரத்தமும் ஆகும் என்பதை உணர்ந்து உண்மையான பக்தியுடன் பரிசுத்தமான உள்ளத்துடன் உம்மை பெற்றுக்கொள்வதற்கான ஞானத்தை வரமருள வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மாபெரும் படைப்பாளரே எம் இறைவா, எம் பங்கிலுள்ள பள்ளிகளை ஆசீர்வதியும். இப்பள்ளியில் படிக்கும் மாணவர்கள் மாணவிகள் நாகரீக மோகத்தில் தவறான பாதைக்கு சென்று விடாமல் தங்களது சூழ்நிலைகளை உணர்ந்தவர்களாய் நல்ல பிள்ளைகளாக, ஒழுக்கம் நிறைந்த பிள்ளைகளாக, படிப்பில் ஆர்வமிக்க மாணவர்களாக, பணிவும் மரியாதையும் அன்பும் பண்பும் கொண்ட மாணவர்களாக வளரவும் வாழவும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை பொது கருத்துக்களோடு நம்முடைய தனிப்பட்ட வேண்டுதல்களை இயேசுவின் பாதத்தில் வைப்போம். நம் குடும்பம் கடவுளின் இயேசுவின் குடும்பமாக மாற செபிப்போம். குடும்பமாக வாழ்வது என்பது மிகப்பெரிய சவால். அது வாழ்வது ஒரு கலை. அந்த கலை கூட்டு முயற்சி. எல்லாரும் குடும்பத்தில் அத்தனை பேரும் இணைந்தால்தான் குடும்பம் கலையாக மாறும். நம் குடும்பங்கள் எல்லாம் கடவுள் நிச்சயம் ஆசீர்வதிப்பார். நம்பிக்கையோடு கடவுளுக்கு உகந்த விதத்தில் அவருக்கே நாம் ஊழியம் செய்கின்ற குடும்பங்களாக நம் குடும்பங்கள் மாறட்டும். அமர்வோம், காணிக்கை பாடலை பாடுவோம். தந்ததெல்லாம் உனக்கு புதுமை கூடி இருக்க இதயம் தருகின்றேன். சிறந்தது இறைவா, என் காணிக்கை திறவா. இறைவா, என் வாழ்வை மாற்றிடவா. தந்ததெல்லாம் உனக்கு தருகின்றேன்.
மாண்புமிக்க சகோதர சகோதரர் நம்ம எல்லோரும் இணைந்து சேர்ந்து நாம் தயாரித்து கொண்டு வீடுகளிலிருந்து புறப்பட்டு வெறுங்கையாய் நாம் வந்தாலும் கடவுள் வெறுங்கையாய் அனுப்பாமல் தன்னுடைய அருளால் ஆசிரால் நிறைவான சிந்தனையோடு நிறைவாழ்வுக்கு நம்மை அழைத்து செல்ல திருமணம் குடும்பம் கடவுள் ஏற்படுத்திய அழகான பொக்கிஷம். திருமணமும் குடும்பமும் கடவுளுடைய குடும்பங்களில் பங்கெடுக்க என்ற சிந்தனையோடு நம் குடும்பம் இயேசுவின் குடும்பமாக மாற ஒப்பு கொடுக்கக்கூடிய புனிதமான ஆண்டவருடைய இந்த திருப்பலி எல்லாம் அல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. எல்லாம் வல்ல இறைவா, ஒரே ஒரு முறை ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரே பலியினால் உமக்கென மக்களை நீர் சொந்தமாக்கி கொண்டீரே. உமது திரு அவையில் ஒற்றுமை அமைதியாகிய கொடைகளை எங்கள் குடும்ப வாழ்க்கையிலும் திருமண வாழ்க்கையிலும் கொடுத்து நாங்கள் கொடுத்த வாக்குறுதியில் இறுதி வரை உறுதியாய் பிரமாணிக்கமாய் வாழ்ந்து காட்ட அருள் புரிய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரை தூயவரான தந்தை என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்களும் மக்கள் நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனெனில் நீர் உலக அனைத்தையும் படைத்தீர், காலங்களின் மாற்றங்களை முறைப்படுத்தினீர், மத சாயலில் மனிதரை உருவாக்கினீர், இவ்வுலகின் வியத்தக பொருட்கள் எல்லாவற்றையும் அவளுக்கு பணிய வைத்தீர். இவ்வாறு அவர்கள் மத படைப்புகள் அனைத்தின் மீதும் அது பதிலாள்களை ஆட்சி செலுத்தவும் மது செயல்களின் மேன்மையை கண்டும் இடையராது புகழ்ந்ததும் எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக செய்தலில் ஆகவே இறைவா, வானக தூதர்கள் புனிதர்கள் அரியணைச்சோ ஆட்சிப்பாக அனைவரோடும் சேர்ந்து எங்கள் திருமணம் குடும்ப வாழ்க்கையில் செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றியை சொல்லும் புகழ்ந்தைத்து ஒரே குரலாய் சொல்வதாவது தூயவர் தூயவர் தூயவர். வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கெல்லாம் ஆகவே உடைய தூய ஆவியை பொழுது இக்காணிக்கைகள் எல்லாம் தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு மாறுவனவாகும். அவர் பாடுபட உளங்கணிந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து நன்றியை செலுத்தி அதை பெற்று தமது சீடர்களுக்கு எல்லாம் அளித்து அவர் கூறியதாகும், அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு விருந்தை அருந்திய பெண் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் மக்கள் நன்றி கூறி தமது சீடர்களுக்கு எல்லாம் அளித்தவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம், இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் செல்லும், இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மாறி பொருள். ஆண்டவரே, நீர் வரும் மனமும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமண நமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர், எனவே மக்கள் நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை
தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டுமனமை தாழ்மையுடன் மன்றாடு. ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் திரு அவை நினைவு கொண்டாலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவருடன் திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செல்லும். அன்பான இறைவா, இன்றைய நாளில் இந்த திருப்பலியை பிறந்த நாள் வழியாக கொண்டாடுபவர்கள், நன்றியறிதலாக ஒப்புக் கொடுப்பவர்கள், திருமண நாள் வழியாக நன்றியறிதலாக ஒப்புக் கொடுக்கக்கூடிய அனைத்து தம்பதிகள், சிறப்பு கருத்துக்களை முன்வைத்து நம்பிக்கையோடு செபிப்பவர்கள் எல்லாரும் நிறைவாக ஆசீர்வதிப்பீராக. மற்றும் ஆன்மா இணைப்பாட்சிக்காக ஒப்புடுக ஆன்மாக்கள் மேல் உடைய அளவு கடந்த இரக்கத்தின்று முடிவில்லாத பேரொழியை அந்த ஆன்மாக்களுக்கு வழங்கும்படியாக செபிக்கின்றோம். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகள் இறந்தோர் அனைவரும் இரக்கத்துடன் நினைவுகதும திருமுக ஒளியினுள் ஏற்றலும் எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியாள், அவருடைய கணவரான புனித சூசையப்பர் மற்றும் புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் நமக்கு வந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடன் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதியை பெற்றும் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றைப்பள் எல்லா புகழும் ஆட்சியும் எங்கள் உரியதே. திருமணம் குடும்பம் கடவுளால் ஏற்படுத்த பணிந்திருங்கள், அன்பு செய்யுங்கள். பணிந்திருங்கள் என்பது ஈக்குவாலிட்டி, ப்ரீசப்போசஸ் ஆஃப் த மியூச்சுவாலிட்டி, ஒருவருக்கொருவர் இன் ஆனர் ஆஃப் கிரைஸ்ட். அன்பு, உண்மையான அன்பு, கலப்படமில்லாத அன்பு. கணவன் மனைவிக்கு, மனைவி கணவன், பெற்றோர் பிள்ளைகள், பிள்ளைகள் பெற்றோருக்கு உண்மையான அன்பு. அந்த அன்பை நிறைவுதான் ஆண்டவர் இயேசு. நானும் என் வீட்டாரும் கடவுளுக்கு ஊழியம் செய்கின்ற குடும்பங்களாக நம் குடும்பம் மாற ஆண்டவர் கரத்தில் ஒப்பு கொடுத்து நாம் செபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காக எமைப்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உடைய திருத்தூதர்களுக்கெல்லாம் மொழிந்தது. எங்களது குற்றங்கள், குறைகள், பாவங்கள், பலவீனங்கள் எல்லாம் ஆண்டவரை நீ பாராமல் உம்முடைய திரு அவையின் விசுவாசத்தை கண்ணோக்கி உம்முடைய திருவுடல் இரத்தத்தினால் எங்கள் குடும்பங்கள் எல்லாம் எங்களெல்லாம் நீர் ஆசீர்வதித்து திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி என்னாலும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. நம் ஆண்டவர் இயேசு வழங்கக்கூடிய அமைதியை ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, யாரிடம் செல்வம் இறைவா, நாங்கள் எங்கே போவோம்? யாரிடம் செல்வம் இறைவா? வாழ்வு தரும் வார்த்தைகள் உம்மிடம் தானே உள்ளன. ராயப்பர் இறுதி வரை உறுதியாக இயேசுவை பற்றி கொண்டார். நானும் என் வீட்டாரும் கடவுளுக்கே ஊழியம் என்று கடவுளுக்கு ஊழியம் செய்யதான் திருமணம், குடும்பம், தனிப்பட்ட வாழ். யோசுவா குடும்பம் கடவுளுக்கு உகந்த குடும்பமாக மாறுகிறது. ஆக நம் குடும்பம் இயேசுவின் குடும்பமாக மாற நம் திருமண வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, துறவர வாழ்வெல்லாம் ஆண்டவர் ஆசீர்வதிக்க மீண்டும் மீண்டும் மீண்டுமாக எழுந்தருளி வரக்கூடிய ஆண்டவர் இயேசுவின் திருவிருந்திற்கு அழைக்கப்பெற்று நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்தருள
நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் திரு ரத்தம் நம்மை காத்து முடிவில்லா வாழ்வளிப்பதாக. ஆமென்.
ஆன்மாவே என்னை புனிதப்படுத்தியருளும். கிறிஸ்துவின் திரு உடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு இரத்தமே எனக்கு எழுச்சூட்டி அருளும். கிறிஸ்துவின் விழாவிலிருந்து வழிந்தோடிய தண்ணீரை என்னை கழுவியருளும். கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றியருளும். ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாய் தருளும். உம் திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடம் இருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடம் இருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். உம் புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ செய்தருளும். ஆமென். திருமண அறிக்கை. தெய்வ திரு அருளால் சென்னை மயிலை உயர்மறை மாவட்டம் நமது பங்கு புனித ஸ்டீஃபன் அன்பியத்தை சார்ந்த தந்தை அம்பரோஸ் சந்தோஷ், தாய் சத்யா சந்தோஷ் இவர்களின் மகன் டெரன்ஸ் சித்தார்த் அவர்களுக்கும், சென்னை மயிலை உயர்மறை மாவட்டம் சூளைமேடு விண்ணேற்பு ஆலய பங்கை சார்ந்த தந்தை என் மகாதேவன், தாய் ஜே கிறிஸ்டினா ஜூலி இவர்களின் மகள் நந்தினி அவர்களுக்கும் திருமணம் நடைபெறுகிறது. இது 3ஆம் ஓலை. தெய்வ திரு அருளால் சென்னை மயிலை உயர்மறை மாவட்டம் நெசப்பாக்கம் புனித அன்னாள் பங்கை சார்ந்த தந்தை தேவராஜ், தாய் பவுலின் மேரி இவர்களின் மகன் அஸ்வின் அவர்களுக்கும், சென்னை மயிலை உயர்மறை மாவட்டம் நமது பங்கு புனித ஜார்ஜ் அன்பியத்தை சார்ந்த தந்தை என்சோன், தாய் ரத்தனா இவர்களின் மகள் எய்ஸ்ரோன் சிசிலியா அவர்களுக்கும் திருமணம் நடைபெறுகிறது. இது முதல் ஓலை. தெய்வ திரு அருளால் செங்கல்பட்டு மறை மாவட்டம் ஊரப்பாக்கம் பங்கை சார்ந்த தந்தை சிலுவைதுரை, தாய் ராசம்மாள் இவர்களின் மகன் அந்தோனி ஜான்சன் அவர்களுக்கும், சென்னை மயிலை உயர்மறை மாவட்டம் நமது பங்கு குழந்தை இயேசு அன்பியத்தை சார்ந்த தந்தை கிறிஸ்டோபர், தாய் மேரி கிறிஸ்டோபர் இவர்களின் மகள் அமலியா பெட்சி அவர்களுக்கும் திருமணம் நடைபெறுகிறது. இது 2ஆம் ஓலை. தெய்வ திரு அருளால் சென்னை மயிலை உயர்மறை மாவட்டம் நமது பங்கு புனித புனவந்தூர் அன்பியத்தை சார்ந்த தந்தை ரவீந்திரன், தாய் புவனேஸ்வரி இவர்களின் மகன் ரபு ஸ்டாலின் அவர்களுக்கும், சென்னை மயிலை உயர்மறை மாவட்டம் நமது பங்கு புனித புனவந்தர் அன்பியத்தை சார்ந்த தந்தை பிரகாசம், தாய் இருதயமேரி இவர்களின் மகள் ரோஸ் மேரி பிரியங்கா அவர்களுக்கும் திருமணம் நடைபெறுகிறது. இது 2ஆம் ஓலை. தெய்வ திருஅருளால் பாண்டி கடலூர் உயர்மறை மாவட்டம் அமல அன்னை பங்கை சார்ந்த தந்தை சந்தனசாமி, தாய் மரியம்மாள் இவர்களின் மகன் ஸ்டாலின் ராஜா அவர்களுக்கும், சென்னை மயிலை உயர்மறை மாவட்டம் நமது பங்கு புனித பிரான்சிஸ் அசிசியார் அன்பியத்தை சார்ந்த தந்தை மனோகரன், தாய் தேவி இவர்களின் மகள் வசந்தி அவர்களுக்கும் திருமணம் நடைபெறுகிறது. இது முதல் ஓலை. தெய்வ திருஅருளால் சென்னை மயிலை உயர்மறை மாவட்டம் நமது பங்கு ஜெபமாலை அன்பியத்தை சார்ந்த தந்தை ஜீவரத்னம், தாய் சுமதி இவர்களின் மகன் பரத்ராஜ் அவர்களுக்கும், சென்னை மயிலை உயர்மறை மாவட்டம் நமது பங்கு ஜெபமாலை அன்பியத்தை சார்ந்த தந்தை கதிரவன், தாய் பானுரேகா இவர்களின் மகள் காவியா அவர்களுக்கும் திருமணம் நடைபெறுகிறது. இது முதல் ஓலை. இத்திருமணங்களில் ஏதேனும் விக்கணங்கள் இருந்தால் பங்கு தந்தையிடம் தெரிவிக்கவும். திருமண ஓலை வாசித்தோம். யாருக்கு திருமண ஓலை, யாருக்கு கல்யாணம், யாருக்குமே தெரியாது. சரியா? இருந்தாலும் நாம் அஃபிஷியலாக நாம் வாசிக்கின்றோம். ஆனால் பங்கு தந்தை பொறுப்பேற்ற பிறகு இந்த திருமணம் குடும்பம் அப்படி ஒரு முக்கியத்துவத்தை எடுத்து சொல்லுகின்ற பொழுது ஆகல திருமணம் குடும்பம் என்பது இட்ஸ் எ காட்ஸ் ஒர்க். ஆகல அந்த திருமணத்து புனிதத்தில் வாழுங்கள் என்று அன்போடு உங்களை வாழ்த்ததான்
அவளை அறிமுகம் செய்கின்றோம். ஆகையால் நிறைய ஓலைகள் வாசித்தாலும் முதல் திருமண ஓலைகளை நாம் அறிமுகம் செய்து இந்த திருமண வேலைப்பாடுகளை தொடங்குங்கள். It has got its own value and importance and seriousness of the marriage and family. That's why giving lot of importance to the marital life. It's a God's plan. It's a divine institution. ஆகவே இன்றைக்கு நாம் வாசிக்கப்பட்ட புனித ஜார்ஜ் அன்பியம், ஹெய்ஸ்ரோன் மணமகள் ஹெய்ஸ்ரோன் செசிலியா, எங்கே இருக்காங்க ஹெய்ஸ்ரோன் இவங்க. அதே போல் வந்து தந்தை என்சோன், தாய் ரத்னா. அவங்க அம்மாவுக்கு நான் சின்னப்பாராக இருக்கும்போது கன்ஃபர்மேஷன் கிளாஸ் எடுத்திருக்கிறேன். இப்போ மகளுக்கு திருமணம். ஆகவே நல்ல ஒரு மியூசிஷியன். அவங்க மகள் கூட இன்னொரு மகளோட டெய்ஸி விஜய் சூப்பர் சிங்கர். ஆகையால் குடும்பமே ஒரு இசை குடும்பம். இசையால் வாசிப்பதும் அந்த வாசிப்பதால் திருமண வாழ்வை நன்றாக அமையுங்கள் என்று உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். அவளுக்கு நல்ல ஒரு கரவலை எழுப்பி ஒரு வாழ்த்துக்களை நாம் சொல்லுவோம். அமர்வோம். புனித பிரான்சிஸ் அசிசியார் அன்பியம், மணமகள் வசந்தி. வசந்தி எங்கே? வசந்தி நியூலி கன்வெர்ட் அக்கௌண்டன்ட். அதில் நல்லா சூப்பராக தினசரி திருப்பலிக்கு வருவது பங்கெடுப்பதாக இருக்கிறார்கள். தந்தை மனோகரன், தாய் தேவி. ஆகையால் புது வரவு, மிகுந்த மகிழ்ச்சி. அவர்களை நாம் கரவலை எழுப்பி திருமண வழியாக சிறப்பாக வாழுங்கள். திருமணத்தின் மேன்மையை தொன்மையை வாழ்ந்து காட்டுங்கள் என்று உங்கள் அன்போடு வாழ்த்துகின்றேன். புனித ஜெபமாலை அன்னை அன்பியம், மணமகன் பரத்ராஜ். எங்கள் பரத். ஸோ பரத் லோயலா பள்ளியில் படித்தவர். தந்தை ஜீவரத்னம், தாய் சுமதி. வந்திருக்காங்களா ஜீவரத்னம்? ஆகல ரயில்வே ஊழியர். அதோடு மணமகள் காவியா, த நியூலி கன்வெர்ட். ஆகல தந்தை கதிரவன், பானு ரேகா. ஆகல மிகுந்த மகிழ்ச்சி. புதிதாக திருமண வாழ்க்கையை தொடங்க அற்புதமான நாம் வாழ்த்துகின்றோம். கரவலை எழுப்பி அவர்களை நாம் வாழ்த்துவோம். God bless you. ஆகல திருமண ஓலைகள் என்பது அதிகாரபூர்வமாக தொடங்கி வைக்கின்றோம். இட்ஸ் அ பியூட்டிஃபுல் ப்ரிப்பரேஷன் ஃபார் த மேரேஜ் டு கெட் இன் டு த காட்ஸ் பிளெஸ்ஸிங் என்பதை உணருங்கள் என்று உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். ஞாயிறு அறிவிப்புகள். இன்றைய ஞாயிற்றுக்கிழமை பொதுக்காலம் 21வது ஞாயிறு. இன்றைய ஞாயிறு திருப்பலியை சிறப்பித்தவர்கள் புனித அல்ஃபோன்ஸ் அன்பியம். ஆகியால் அன்பியங்கள் நீங்கள் பவனியாக வரும்போது குடும்பமாக வாருங்கள். ரொம்ப மிகுந்த மகிழ்ச்சி. சில குடும்பங்களை பார்த்தேன், பல குடும்பங்கள் வந்து சேர்ந்து விடுவார்கள். நன்றாக ரொம்ப ஆர்வத்தோடு செயல்படுகிறார்கள். வழிநடத்துவர் திருவாள் ஜான்சன், ஸ்டான்லி, நான்சி, ஷீபா மற்றும் அங்கத்தினர்கள். ரொம்ப மிகுந்த நல்லா வாசித்தீங்களா? நல்லா ப்ரிப்பேர் பண்ணிங்களா? வெரி குட். மிகுந்த மகிழ்ச்சி. கரவலை எழுப்பி அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்களை நாம் சொல்லுவோம். வருகின்ற வாரம் திருப்பலியை சிறப்பிப்பவர்கள் புனித கப்ரியேல் அன்பியங்கள் சிறப்பிக்க அன்போடு அழைக்கின்றேன். இந்த வார புனிதர்களுடைய தோழமையில் நாம் வளருவோம். செவ்வாய்க்கிழமை புனித மோனிகா. மோனிகா யாரு? மோனிகா அம்மா யாரு? புனித அகஸ்தினுடைய அம்மா. பயங்கரமான கண்ணீரினால் புனித அகஸ்தினர் மனமாறினார். தாயினுடைய கண்ணீர், அகஸ்தினுடைய மனமாற்றம். ரொம்ப அழகான விஷயம். புனித மோனிகா அம்மா செவ்வாய்க்கிழமை. புதன்கிழமை அகஸ்தின். வியாழக்கிழமை புனித திருமுழுக்கு யோவான் பாடுகள். வெள்ளிக்கிழமை யூஃப்ரோசியா. வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை பொதுக்காலம் 22ஆம் ஞாயிறு. கடந்த வார ஞாயிறு காணிக்கை சண்டே கலெக்ஷன் 77,531 77,531 ரூபாய். கடந்த வாரம் வயநாடு கலெக்ஷன் எடுத்தோம் இல்லையா? ஞாபகம் இருக்கா? டூரிங் அனௌன்ஸ்மெண்ட், அறிவிப்பு நேரத்தில் நம்ம எடுத்தோம். நல்லா கொடுத்தீங்களா? நீங்கள் கொடுத்தீங்களா? வயநாடு எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா? நம்மளுடைய பங்கேற்பு. ஆகல ஏறக்குறைய 8 திருப்பலிகள். மறை மாவட்டத்தில் நம்ம தான் ஹையஸ்ட்டு, 1,75,000 ரூபாய். ஆகையால் மிகுந்த மகிழ்ச்சி. உங்களுடைய தாராள உள்ளத்திற்கு மிகுந்த மகிழ்ச்சி. அது நம்முடைய சொலிடாரிட்டி வித் த அஃபெக்டட் பீப்புள். தொடர்ந்து ஜெபியுங்கள், முடிந்ததை செய்யுங்கள். அடுத்ததாக அன்பிய பொறுப்பாளர்களுக்கான கூட்டம் இன்றைக்கு நடைபெறும். பங்கு தந்தையின் தலைமையில் 4 மணிக்கு தாஸ்புரம் திருவிழா. நம்முடைய கிளை பங்கு சிற்றாலயம் இருக்கிறது இல்லையா? தாஸ்புரத்தில் திருவிழாவை 10 நாட்கள், ஆனால் 3 நாட்கள் திருப்பலி வைத்து தொடங்கும். மற்றதெல்லாம் நவநாளாக செல்லும். வருகின்ற வியாழக்கிழமை 29ஆம் தேதி கொடியேற்றம், ஜெபமாலை, திருப்பலி இருக்கும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒரு வாரம் வருகின்ற போது அடுத்த வாரத்தை அறிவிப்பை கொடுப்போம். வருகின்ற வியாழக்கிழமை கொடியேற்றதோ தாஸ்புர திருவிழாவை தொடங்குகின்றோம். புதுநன்மை பெற்ற குழந்தைகளுக்கான ஃபோட்டோ மற்றும் வீடியோ உள்ள பென்ட்ரைவ் பங்கு அலுவலகத்தில் இருக்கிறது, பெற்றுக்கொள்ளவும். நிறைய பேர் வேளாங்கண்ணிக்கெல்லாம் போவாங்க, பெசநகர் போவாங்க, வேளாங்கண்ணிக்கு போவாங்க. மிகுந்த மகிழ்ச்சி. நல்ல ஒரு பயணம், நல்ல ஒரு உபவாசமும் சில பேர். ஆகையால் நம்முடைய பெசநகருக்கு போக விரும்பினால்
மதியம் 2 மணிக்கு நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு மந்திரித்து உங்களை அனுப்புவேன் பங்கு தந்தை. 2 மணிக்கு பெசநகருக்கு நடப்பவர்கள் தாராளமாக இங்கே வரலாம், மந்திரித்து உங்களுக்கு அனுப்புகின்றேன். பங்கு தந்தை வீடுகள் மிகப்பெரிய ஒரு சவால், மிகுந்த மகிழ்ச்சி எனக்கு. எவ்வளோ வேலைகள் இருந்தாலும், மும்முரமாக பிஸியாக இருந்தாலும், குடும்பம் சந்திப்பு தான் த சக்ஸஸ் ஆஃப் த பாரிஷ் பிரிஸ்ட். ஜீசஸ் நிறைய குடும்பங்களை சந்திச்சுட்டே இருந்தார். அதனால தான் ஜீசஸ் மினிஸ்ட்ரி வாஸ் வெரி வெரி பெக்யூலியர் அண்ட் வெரி எஃபெக்டிவ். அதனால் பங்கு ஃபாதர் நானும் வீடுகளை சந்திக்க வருகின்றேன். வருகின்ற புதன்கிழமை அம்ப்ரோஸ் அன்பியத்தில் 15-16 குடும்பங்கள் சந்தித்து அதோடு அந்த அன்பியத்தை முடித்துவிட்டு அடுத்த அன்பியத்துக்கு நாம் செல்வோம். பிறகு அன்புக்குரிய அன்பியங்கள் பற்றிய அறிவிப்பு. சனிக்கிழமை, வருகின்ற சனிக்கிழமை மாலை 6:15 மணிக்கு புனித மிக்கேல் அன்பியம் மகிமை இல்லத்திலும், சனிக்கிழமை வருகின்ற சனி மாலை 7 மணிக்கு புனித யூதா ததை அன்பியம் திருமதி ராணி பெர்டி அவர்கள் இல்லத்தில் நடைபெறும் என்பது அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். மாதத்துடைய கடைசி சண்டே. ஆகவே இந்த மாத கடைசி சண்டே நம்ம என்ன செய்வோம்? The parish is a family. I am the head of the family. குடும்பத்தினுடைய தலைவர். உங்கள் குடும்ப உறுப்பினர், நம் குடும்ப உறுப்பினர்களாம் வாழ்த்துவது. பிறந்த நாள் வாழ்த்துக்கள். இந்த மாதம் யாரெல்லாம் பிறந்த நாள் கொண்டாடுறீங்க? ஆகஸ்ட் மாதம் பிறந்தவர்கள் இன்றைக்கு நம்முடைய திருவாளர் பனிஸ்டன் அவர்கள் கொண்டாடுகிறார். சில பேர் பேர்கள்லாம் இன்றைக்கி கொடுத்துருந்தீங்க. யாரெல்லாம் எழுந்துருங்க பார்ப்போம். ஆகஸ்ட் மாதம். வெரி குட் வெரி குட். பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷம். ஏன் பிறந்த நாள்? ஏன் பிறந்த நாள்? பிகாஸ் God still loves you. கடவுள் இன்னும் உங்களை அன்பு செய்கிறார் என்பதான் அர்த்தம். ஆகல பிறந்த நாள் கொண்டாடுகின்ற வெளியில் கூட யாராவது இருக்கீங்களான்னு தெரியல, முன்னாடி வந்து நில்லுங்க. ஆகல அங்கங்கே நிற்கிறீங்க, மிகுந்த மகிழ்ச்சி. மேலே இருக்கிறீங்க, ரொம்ப விசேஷம், மிகுந்த மகிழ்ச்சி. பிறந்தநாள் வாழ்த்துக்கள். கடவுளை எழுப்பி அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை இசை வாதியத்தோடு அவர்களை நாம் வாழ்த்துவோம். God bless you. ஹாப்பி பர்த்டே. நன்றாக கொண்டாடுங்கள். பர்த்டேவா? வெரி குட். ஹாப்பி பர்த்டே. நல்ல ஒரு கரவலை மீண்டும் வருவரை உற்சாகத்தோடு பிறந்தநாள் வாழ்த்துக்கள். கடவுளுக்கு உகந்த விதத்தில் உங்கள் வாழ்க்கையை தொடர விட்டு வாழ்த்துகிறேன். அமருங்கள். அடுத்ததாக திருமண நாள். ஃபாதர் ரொம்ப கஷ்டம் ஃபாதர் திருமண நாள் அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடாது, சரியா? அப்படிதான் எல்லாம் வீடெல்லாம் க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஒருத்தர் ஹஸ்பண்ட் எடுத்து அந்த திருமண பத்திரிகையை பார்த்துக்கிட்டே இருக்கிறார். அவருக்கு கல்யாணம் ஆகி 25 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. திருமண பத்திரிகையை மனைவி கேட்குறாங்க, என்னங்க பார்த்துக்கிட்டீங்க? திருப்பி 4 மணி நேரமா? இல்லை, திருமண டேட் இருக்குது, எக்ஸ்பைரி டேட்டு போடவே இல்லையான்னு. அப்படி இல்லை, சரிங்களா? வாழ்நாள் முழுவதும் நீங்கள் திருமண வாழ்க்கை வாழ்ந்து காட்ட வேண்டும். ஆகல அழகான வாழ்க்கை ரொம்ப கஷ்டம்தான் தெரியும், இருந்தாலும் அதுதான் சவால். திருமணம் கொண்டாடுபவர்கள் எழுந்துடுங்க பார்ப்போம். ஆகஸ்ட் மாதம் திருமண வாழ்க்கை, திருமண நாள். வெரி குட் வெரி குட். ஓ, கணவன் மனைவியாக நிற்கிறீங்க, மிகுந்த மகிழ்ச்சி. ஓ சூப்பர், வெரி குட். எல்லாருக்கும் கரவலை எழுப்பி ஒரு வாழ்த்துக்கள். நல்ல ஜோரா எல்லாம் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் நிற்பது மிகுந்த மகிழ்ச்சி. வாழ்த்துக்கள். பரவாயில்ல, கணவன் ஆண்டவர் எடுத்துக்கொண்டு இருப்பார். டோன்ட் வரி, கடவுள் திட்டம் அவ்வளவுதான். ஆக திருமண நாள் வாழ்த்துக்கள். நன்றாக வாழ்ந்து காட்டுங்கள் என்று உங்களை அன்போடு பாசத்தோடு வாழ்த்துகின்றேன். அமர்வோம். The last announcement today, என்னது 51 years of marital life. பயங்கர சர்ப்ரைஸ். எப்படி தான் நீங்கள் வாழ்ந்தீங்கன்றது இருந்தாலும் அழகாக வாழ்ந்திருக்கிறாங்க. திருவாளர் இருதிராஜ், அவர் ரிட்டையர் ஹெட் மாஸ்டர், RCM ஹையர் செகண்டரி ஸ்கூல், ஆவடி. டைம் இஸ் ப்ரெஷியஸ், டு நாட் வேஸ்ட் த டைம். நான் சொல்லப்பா திருவாளர் இருதயராஜ் அவருடைய வாக்கு. டைம் ரொம்ப ப்ரெஷியஸ், வேஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்னு அவர் சொல்லுவாராம். வாழ்க்கையில் செயல்பட பாருங்க, எவ்வளோ ஆக்டிவ். வாட் இஸ் ஸ்மைல்? த ஸ்மைல் இஸ் த சீக்ரெட் ஆஃப் யுவர் ஹாப்பினஸ் இன் யுவர் ஃபேமிலி லைஃப். ஆகல ஸ்மைல், மிகுந்த மகிழ்ச்சி. இந்த ஸ்மைலுக்கு பின்னாடி என்ன கதைன்னு தெரியல, அந்த கதை தான் ஜோஸ்பின் அம்மா. ஆகையால் ஸ்மைலுக்கு பின்னாடி அவங்களும் ஒரு அழகான சிரிப்பு. பாருங்கள், சிரிப்பு எப்படி, இந்த சிரிப்புக்கு காரணம் என்னன்னு சொல்லி கொடுத்தோன்னா எங்களுக்கு ஒரு பெரிய மந்திரம் தந்திரமாக அமையும். த மேஜிக் பிஹைண்ட் ஆஃப் யர் குட் ஸ்மைல், த மேக்னெட்டிக் பவர் ஆஃப் யர் குட் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். இவங்க ரிட்டையர்ட் அட்மின் ஆஃபீஸர் இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ். டிஃபென்ஸில் இருந்துருக்கிறாங்க, டிஃபெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. யாருக்கிட்ட? இருதராஜ்கிட்ட டிஃபெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஆகையில் ஆவடி 2 பேரும். ஷீ இஸ் நோன் ஃபார் ஹேர் பேஷன்ஸ். இது நான் சொல்லமா, அவர் சொல்கிறார். திருவாளர் இருதராஜ், என் மனைவி கிட்ட இருக்கிறது பொறுமை. இன்றைக்கு தலைமுறைக்கு பொறுமை சுத்தமாக இல்லை. ஆகையால் எனது பொறுமை கடவுளுடைய மகிமை. அவங்க பாருங்கள், பார்க்குறதே அவ்வளோ சந்தோஷம் இல்லையா? ஆக அன்புக்குரியல, தட் இஸ் அ பியூட்டி ஆஃப் த மேரேஜ், பியூட்டி ஆஃப் த ஃபேமிலி. என் வாழ்க்கையில் 2 வருஷம் படிப்பு என்னை வேறு தளத்துக்கு கொண்டு போது உங்கள் தளத்தில் பணியாற்ற MA ஸ்டூடெண்ட்ஸுக்கு கிளாஸ் எடுக்கும் போதெல்லாம் நேற்றுலாம் மிடில் ஏஜ் அந்த கிரைசிஸை பற்றி கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருந்தேன். த பியூட்டிஃபுல் லைஃப். ஆகையால் மிகுந்த மகிழ்ச்சி. கரவலை எழுப்பி அவர்களுக்கு ஒரு வாழ்த்துக்களை நாம் சொல்லுவோம். ஓ, ரொம்ப அழகாக இருக்குது.
கவர்லாம் போட்டதால் சரியாக தெரியல. திரு சிஜே இருதயராஜ், திருமதி ஜோஸ்பின் இருதயராஜ், திருமண வாழ்வில் 51 ஆண்டுகள். ஆண்டவர் உங்களை ஆசி வழங்கி உங்களை காப்பாராக. ஆண்டவர் உங்கள் திருமுகத்தை, தம் திருமுகத்தை உங்கள் மேல் ஒளிரச் செய்து உங்கள் மீது அருள் பொழிவாராக. ஆண்டவர் தம் திருமுகத்தை உங்கள் பக்கம் திருப்பி உங்களுக்கு அமைதியை அருள்வாராக. வாழ்த்துக்கள், ஜபங்கள். அன்னையின் அரவணைப்பில் அருட்பணி தாமஸ் இளங்கோ, பங்கு தந்தை, பங்கு மக்கள். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. நாம் அனைவரும் அவர்களை வாழ்த்துவோம், கடவுளை எழுப்பி வாழ்த்துவோம். எழுந்து நிற்போம். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்துக்காக ஜெபிப்போம். திருமண வாழ்வில் 51 ஆண்டுகள், 2 பிள்ளைகள், மிகுந்த மகிழ்ச்சி. திருப்பலி முடிந்தவுடன் வாழ்த்துக்களை சொல்லுங்கள். வெள்ளி விழாவை பங்கு தந்தையோடு பங்கோடு கொண்டாடுங்கள். பொன் விழாவை நாம் பொன் விழாலாம் பார்ப்பது மிகுந்த மகிழ்ச்சி, அத்திப்புத்தார் போல் இருக்கிறது, மிகுந்த மகிழ்ச்சி. ஆகையால் கடவுள் கொடுத்த அழகான வாழ்க்கையை வாழ்ந்து காட்டுங்கள். வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறை. மகிழ்வோடு மனநிறைவோடு செல்லுங்கள். இந்த நாள், இந்த வாரம் சிறப்பாக அமையட்டும் என்று அன்போடு உங்களை வாழ்த்துகின்றேன். ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவா, உமது இரக்கத்தின் விருந்து எங்களுக்கு முழுமையான நலம் தரும் மருந்தாய் செயல்படவுமாய் வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் உமது இரக்கத்தில் முழுமையாக நிலை பெற்றிருந்து அனைத்தும் உமக்கு உகந்தவர்களாக இருக்க தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தனிப்பட்ட வாழ்வு, திருமணம், குடும்ப வாழ்வு மிகப்பெரிய சவால் நிறைந்த வாழ்வில் சாத்தியத்தெல்லாம் கடந்த சத்தியமான இறைவன் நம் மத்தியில் இருக்கிற நம்பிக்கையோடு அன்னையிடத்தில் இந்த வாரத்தை ஒப்பு கொடுத்து விட்டு நாம் சொல்லுவோம். நம் குடும்பம், நம் திருமண வாழ்க்கை, இந்த வாரம் என்னெல்லாம் செய்ய போகிறோம், என்னெல்லாம் திட்டம், மனசுக்குள்ளே இருக்கிற காயங்கள், வலிகள் அன்னைக்கிட்ட ஒப்பு கொடுப்போம். மாதம் நம்மோடு இருக்கிற நம்பிக்கையோடு இன்னைக்கு தமிழகம் முழுவதும், உலகம் முழுவதும், இந்தியா முழுவதும் கொடியேற்றப்படுகிறது. ஆகஸ்ட் 29 ஆக அன்னையினுடைய அருளாசி நம்ம எல்லார் மேலும் பொழியப்பட ஜெபிப்போம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம் ஆண்டவராகிய இயேசுவின் அருளும் அன்னையாம் தெய்வத்தாய் நம்முடைய பங்கின் பாதுகாவலி பாத்திமா அன்னையினுடைய ஆசீரும் பெற்றவர்களாய் சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அற்புதங்கள் செய்திடும் பாத்திமா தாயே, அடைக்கலம் தேடி வந்தோம் ஆதரிப்பாயே. அற்புதங்கள் செய்திடும் பாத்திமா தாயே, அடைக்கலம் தேடி வந்தோம் ஆதரிப்பாயே. என் நினைவிலும் நீயே, என் வாழ்விலும் நீயே, என் நினைவிலும் நீயே, என் வாழ்விலும் நீயே, நீங்காத துணையாக
கருணை மழை பொழிபவளே பாத்திமா அம்மா. கண்கள் மூடி உன்னை நான் நினைக்கையிலே அம்மா, கண்கள் மூடி உன்னை நான் நினைக்கையிலே அம்மா, உன் கருணை மழை பொழிபவளே பாத்திமா அம்மா, உன் கருணை மழை பொழிபவளே பாத்திமா அம்மா. கலங்காத தாரகை அம்மா, மங்காத ஒளி விளக்கே அம்மா, கலங்காத தாரகை அம்மா, மங்காத ஒளி விளக்கே அம்மா. மானிட நெஞ்சங்களில் மாறாத மாணிக்கவே, மானிட நெஞ்சங்களில் மாறாத மாணிக்கவே, பாத்திமா நகரினிலே துணையாயிருப்பவளே, பாத்திமா நகரினிலே துணையாயிருப்பவளே, வாழ்க வாழ்க மரி எம்மை வாழ வைக்கும் தாய், வாழ்க வாழ்க மரி எம்மை வாழ வைக்கும் தாய், வாழ்க வாழ்க மரி எம்மை வாழ வைக்கும் தாய், வாழ்க வாழ்க மரி எம்மை வாழ வைக்கும் தாய். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா